கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ராகு கேது பெயர்ச்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எந்த ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசி தாங்க பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு தொழில், நிதி, திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், கல்வி, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ராகு கேது பெயர்ச்சி நற்பலன்களை தாங்க தரப்போகுது. இந்த பெயர்ச்சியில் நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீங்க. தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க. பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும். உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயருங்க. பெரியோர்களினுடைய தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள்லேருந்து விடுபடுவீங்க. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுதுங்க. லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்து கொள்ளுவீங்க. மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்குவீங்க. சகோதர சகோதரிகளினுடைய குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீங்க. முன்பு உங்களை ஏமாற்றியவர்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மன்னித்து விடக்கூடிய நல்ல மனப்பான்மை உள்ளவங்க தான் மேஷராசி அன்பர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளுவீங்க. சக பணியாளர்களினுடைய பொறாம பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கோங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய பதவியில் மேன்மேலும் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அன்றாட பணிகளில் சிறு சிறு குறைகள் கூட இருக்கலாம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் பற்றாக்குறை, நேர இடமில்லை அதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிக்கன நடவடிக்கைகளின் மூலமாக ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. வியாபாரிகளை பொறுத்தளவில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. மனநிறைவிற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று இருக்கும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலையும் வளர்ச்சியை காண்பீங்க. அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செஞ்சு வைக்கிறது வியாபாரத்தை பெருக்க உதவுங்க. தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக வரும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுறது மூலமாக தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினரை பொறுத்தளவில் இடைத்தரகர்கள் போன்றவர்களோட ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வர்றது மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் இருக்குது. பின்னணி இசை கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். பயிற்சி பெற்று வரக்கூடிய கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அரங்கேற்றத்திற்கான நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களை பொறுத்தளவில் நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியுங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும். இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போது எழுதி நிறைவு செய்வீங்க. சிலர் உயர்கல்வி கற்பதற்கு வெளிநாடு செல்லக்கூடிய வெற்றி வாய்ப்பு கூட கிடைக்க இருக்குங்க. ஞாபக மறதி, உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படுங்க. இருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சுற்றுலா பயணங்கள் என எங்கேயாவது செல்ல நேரும்போது குளங்களில் குளிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டுங்க. இருந்தாலும் உங்கள் மன உறுதியால் நீங்கள் அதை சாதிச்சு காட்டுவீங்க. அதிலிருந்து நன்மதிப்பையும் பெறுவீங்க. மனதை அலைப்பாய விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் நிதானமாக இருங்க. எதிர்காலத்தில் துன்பம் தரும் என்பதை நீங்கள் ஏற்கனவே புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடப்பீங்க. உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதில் உங்கள் நோக்கமெல்லாம் இருந்து வருங்க.
பெண்களை பொறுத்தளவில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும். தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் கூட திடீரென்று முடிவாகி சிலர் திருமண வாய்ப்பை பெறக்கூடுங்க. உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்து வருவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது மூலமாக குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகுங்க. அஸ்வினி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த அளவில் இந்த பயிற்சியில் சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நிலை தென்படுறதுனால பயணங்களின் போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவைங்க. உணவு விஷயத்தில் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா வயிற்று கோளாறுகளில் இருந்து விடுபட முடியும். புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் வகையில் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களால் அனுகூலம் அடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும். பொதுவாக எதிலும் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் பெரும்பாலும் விலகுங்க. மகான்களின் அருளாசிகளும் உங்களுக்கு கிட்டும். பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எதுவாயினும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆலய தரிசனம் கண்டு வர குடும்பத்துடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும். அரசு வழியில் நன்மைகள் நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது. நீர்நிலைகளில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அவசர பயணம் மேற்கொள்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சகோதர வழியில் திருப்பும் தரக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு சேரும். சிலர் அசையா சொத்துக்களை வாங்கலாம். பணப்புழக்கம் மன நிறைவை தரும் வகையில் இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலும் சில பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அது உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும். கடன் கொடுக்கும்போது போதிய ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்கறத நிறுத்திக்கோங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் புதிய முயற்சிகள் எதிலுமே அவசரப்பட்டு ஈடுபடாதீங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சாதக பாதகங்களை அறிந்து பின்னர் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது. கோபத்தை குறைத்த அனைவரிடமும் கனிவாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது. பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலை உண்டு. நண்பர்களால் சிலர் அனுகூலம் அடையக்கூடும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவே நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுங்க. நன்றி, வணக்கம்.